இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும், குப்பையே வராமல் பில்லை அனுப்பினால் எப்படி ஒப்புதல் அளிப்பதென கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிப்மரில் உள்ள ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் சாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும், குப்பையே வராமல் பில்லை அனுப்பினால் எப்படி ஒப்புதல் அளிப்பதென கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் துவக்க விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதனை கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பேசுகையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரு சிலர் கூப்பாடு போடுவதாகவும், 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு தேர்தல் இருந்தால்தான் 4.5 ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வேலைகள் மட்டுமே நடைபெறும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது என்றும், இளம் மாணவர்கள் அதிகமாக கஞ்சா பயன்படுத்துகிறார்கள் என்று வருத்தம் தெரிவித்த கவர்னர், புதுச்சேரி மாநிலத்தில் குப்பையே வாராமல் பில்லை அனுப்புவதாகவும், அதற்கு எப்படி ஒப்புதல் தர முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌஹான், சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி, DGP ஸ்ரீனிவாஸ் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜிப்மரில் உள்ள ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் சாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜிப்மர் ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்கள் சிலர் தங்களது 3ஆம் ஆண்டு முதல்நிலை படிப்பின் போது சாதி ரீதியிலான பாகுபாடு, உடல் ரீதியான தீங்கு உள்ளிட்ட துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக டீனிடம் புகார் தெரிவித்திருந்தனர். MD பொது மருத்துவ தேர்வில் கடந்த 2023 டிசம்பரில் வெளியிட்ட முடிவுகளில் நடைமுறை தேர்வில் வேண்டுமென்றே தோல்வியடையும் வகையில் பாரபட்சமாக இருந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்நிலையில் மாணவர்களின் இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாக கடந்த வாரம் NCSC தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் எழுப்பிய இந்த புகார்கள் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க புதுச்சேரி அரசு தலைமைச் செயலர், காவல்துறை இயக்குநர் ஜெனரல், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், ஜிப்மர் இயக்குநர் ஆகியோருக்கு NCSC தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆனால் பாரம்பரிய முறையில் மீன்பிடிக்கும் வல்லம், நாட்டுப்படகுகள் மூலமாக மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 2 நாளாக மிதமான மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாகவும் உள்ளது. இதனிடையே கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் காந்தி சிலை கடற்கரை பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் அனுமதிக்கவில்லை. புதுச்சேரி சண்முகபுரத்தில் இயங்கி வரும் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% வெற்றி பெற்றுள்ளது. பள்ளியின் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பள்ளியின் முதல்வர் துரைராஜ் அவர்கள் பதக்கமும் சால்வையும் அணிவித்து சிறப்பு செய்தார். இந்நிகழ்வில் பள்ளியின் பொருளாளர் ஆனந்த் சுந்தர்ராஜன், தலைமை ஆசிரியர் சேவியர் பால்ராஜ் மற்றும் பொறுப்பு ஆசிரியர்கள் கிஷோர் தாமஸ், பாலமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர். இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் துரைராஜ் அவர்கள் கூறியதாவது, எங்கள் பள்ளி இந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாணவி கீர்த்தனா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். மாணவர் மணிகண்டன் 483 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவி பவித்ரா 481 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். கணித பாடத்தில் மாணவர்கள் தரணி, பாலாஜி, நிதின், துஷார், மாணவி கீர்த்தனா ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மேலும் கணித பாடத்தில் மாணவர் சிவபிரகாஷ், மாணவிகள் மோனிகா, கார்த்திகா, மதிவதனி ஆகியோர் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அதுபோல காந்தி நகர் 7th டே பள்ளியில் மாணவி விசுவாசமேரி
482 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவர் குணால் குமார் கிரி 474 மதிப்பெண்ணும், மாணவி சோனியா 474 மதிப்பெண்ணும் எடுத்து பள்ளி அளவில் 2ஆம் இடம் எடுத்துள்ளனர். மாணவர் பாலகுரு 471 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது: இந்த 100% தேர்ச்சியை வழங்கிய இறைவனுக்கும் பள்ளி குடும்பத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வெற்றிக்கு அரும்பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். கொத்தபுரி நத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு 9ஆம் நாள் நிகழ்வாக தேர் திருவிழா மற்றும் காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருவிழாவான இன்று சுவாமி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறி இறங்கி ஆரியமாலா காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு கும்ப சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். RLV பேரவை மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியலை RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு சிவகுமரன் வெளியிட்டார். ரவிவர்மன் தலைவராக நியமனம். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞரணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் RLV பேரவைக்கு மாநில இளைஞரணி, மாநில நிர்வாகிகளின் பட்டியல் தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவகுமரனுக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் சிவகுமரன் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில இளைஞர்களின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார். அதில் RLV பேரவையின் மாநில இளைஞரணி தலைவராக இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்ட ரவிவர்மன், துணைத் தலைவர்களாக நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த சீனுவாசன், தட்டாஞ்சாவடி தொகுதி மணிகண்டன், மங்கலம் தொகுதி திவ்யாராஜன், வில்லியனூர் தொகுதி வடிவேல், பொதுச் செயலாளர்கள் மணவெளி தொகுதி முருகராஜ், காமராஜ் நகர் தொகுதி சுதாகர், பொருளாளராக வில்லியனூர் தொகுதி சுரேந்தர், செயலாளராக ஏம்பலம் தொகுதி பிரபு, கதிர்காமம் ரவிக்குமார், அரியாங்குப்பம் அரவிந்த்ராஜ், காமராஜர் நகர் சுதாகர், துணை செயலாளர்களாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர், கதிர்காமம் சத்யநாராயணன், காமராஜ் நகர் விக்னேஷ், காலாப்பட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் 10 பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் ரவிவர்மன் தலைமையில் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் சாலை பணிக்காக ரூபாய் 3 கோடியில் டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் பணி துவங்கியது. முதல் கட்டமாக சாலையில் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால்களை ஆழ்படுத்தும் பணி தொடங்கியது.
அதன் பிறகு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால் கட்டப்பட்டு அதன் மீது கான்கிரீட் சிமெண்ட் ஸ்லாப் போடப்பட்டு வருகிறது. 6 மாதங்கள் முடிந்த நிலையிலும் இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மந்தமான பணியால் இந்த வீதியில் உள்ள கடைகளில் வியாபாரமும் முடங்கி போயுள்ளது. பல மாதமாக ஆமை வேகத்தில் பணிகள் மேற்கொண்டு வருவது பொதுமக்களை அதிருப்தியடைய செய்துள்ளது. தொடர்ந்து 17 நாட்களாக பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் தொடர்ந்து 17 நாட்களாக வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்கள், கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் தந்தை இல்லாத மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக பெயர்களை பதிவு செய்தால் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என்று அவர் உத்தரவாதம் அளித்தார். நடிகர் சந்தானம் கட் அவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தன அபிஷேகம். படம் பார்க்க வந்தவர்களுக்கு பலாப்பழம் கொடுத்து அசத்திய புதுச்சேரி சந்தானம் ரசிகர்கள். நடிகர் சந்தானம் நடித்து இன்று நாடு முழுவதும் இங்கு நான் தான் கிங் என்கிற திரைப்படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் PVR சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட் அவுட்டுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதனையடுத்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக வழங்கினார். இதுகுறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் கூறும்போது, இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் இன்று சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்து 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பாக வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சந்தானம் நடித்து வெளியான இங்கு நான் தான் கிங் என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பில் பழாப்பழம் கொடுத்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சந்தானம் அவர்கள் நடித்த படம் நான் தான் கிங் என்ற திரைப்படம் இன்று வெளியாகிறது. இந்த திரைப்படத்தை முன்னிட்டு அண்ணன் சந்தானம் அவர்களுக்கு பால் அபிஷேகமும் சந்தன அபிஷேகம் நடைபெற்றது. அதற்கப்புறம் மகளிர் குழுக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பலாப்பழம் வழங்கப்பட்டுள்ளது. படத்தை இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் என்றதுக்காகவே இது போன்ற விழிப்புணர்வுகளை நம்ம ரசிகர் மன்றம் சார்பாக, புதுச்சேரி மாநில சந்தான ரசிகர் மன்றம் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மகளிருக்கு அனைவருக்கும் பலாப்பழம் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு வரும்போது பழைய ஆதாரை மாற்றி புதிய ஆதார் கார்டை கொண்டு வந்து குளறுபடிகளை தவிர்க்குமாறு வில்லங்கம் டிவி கேட்டுள்ளது. புதுச்சேரி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வில்லங்கம் டிவி சார்பில் அதன் நிறுவனர் அம்மா ஆறுமுகம் முக்கிய தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு வரும்போது தங்களது பழைய ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டு வர வேண்டும். அதன்படி அருகிலுள்ள ஆதார் சேவை மையத்திற்கு சென்று தங்களது சிறுவயது புகைப்படத்தை மாற்றி தற்போதுள்ள புதிய புகைப்படத்தை அதனுடன் இணைத்துக் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பல ஆதார் அட்டைகளில் மாணவர்களின் குழந்தை புகைப்படம் உள்ளதால் அந்த ஆதார் கார்டுகளை நுழைவுத் தேர்வுக்கு அனுமதிக்காமல் மாணவர்களும் பெற்றோர்களும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். அது மட்டுமன்றி சிறுவயது புகைப்படம் இருப்பதால் பல்வேறு முறைகேடுகளையும் குளறுபடிகளையும் தவிர்க்கலாம் என்றும், மேலும் புதிய ஆதார் அட்டை மாற்றி அதனுடன் தங்களது 12ஆம் வகுப்பு தேர்வு ஹால் டிக்கெட் கொண்டு வருவதன் மூலமாக எந்தவித சிரமமுமின்றி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு சமூக அக்கறையோடு பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை வில்லங்கம் டிவி மற்றும் அதன் நிறுவனர் அம்மா ஆறுமுகம் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும், குப்பையே வாராமல் பில்லை அனுப்பினால் எப்படி ஒப்புதல் அளிப்பதென கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிப்மரில் உள்ள ஜூனியர் ரெசிடென்ட் மாணவர்களில் சிலர் தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக எழுப்பிய புகார் தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளுக்கு தேசிய பட்டியல் சாதிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் கடல் சீற்றம் இருப்பதால் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.